India. So Supreme Court தான் judiciary organ of government. So Supreme Court composition என்ன? Supreme Court first start பண்றப்ப எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 28th January 1950. So first start பண்றப்ப Supreme Court strength என்னன்னா 1+7. So 1 Chief Justice plus 7 judges இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா இது வந்து யாரு மாத்தலாம் அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுபடி இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரென்த்தை. அதாவது 34 ஜட்ஜஸ் இருக்காங்க, 33+1 ஜட்ஜஸ் ப்ளஸ் 1 சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. இது வந்து ரீசெண்டாக 2019 ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பவர் யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் பைலா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸோட எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸை எல்லாத்தையுமே யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா appointed by president including chief justice other judges எல்லாத்தையுமே 34 பேரையுமே யார் அப்பாயிண்ட் பண்றாருன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸோட டென்யூர் அப்படின்னு எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எவ்வளோ வயசு வரைக்கும் இருப்பாங்கன்னா 65 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து பதவியில் இருப்பாங்க. ஸோ இந்த 5 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி டென்யூர் எதுவுமே மென்ஷன் பண்ணல. அவங்க எப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்களோ அதுலேருந்து அவங்க 65 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்துக்கணும். அதாவது ஏதாவது ஒரே ஹைகோர்ட்ல தொடர்ந்து 5 வருஷம் இருந்தாலும் சரி, 2 ஹைகோர்ட்ல மாறி 2 வருஷம் ஒரு ஹைகோர்ட்ல இல்லை 3 வருஷம் இன்னொரு ஹைகோர்ட்ல அந்த மாதிரி சக்சஷன்ல இருந்தாலும் சரி 5 இயர்ஸா சுப்ரீம் ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்திருக்கணும். அல்லது 10 வருஷம் ஹைகோர்ட் அட்வொகேட்டா இருந்திருக்கணும். ஸோ ஹைகோர்ட்ல 10 வருஷம் அட்வொகேட்டா இருக்கிறவங்களும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். அதே மாதிரி பிரசிடென்டோட பார்வையில் அதாச்சும் இது டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட், அதாவது சிறப்பான நீதியியல் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி நீதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்கள பிரசிடென்ட் வந்து டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்களையும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணலாம். அவங்க யார் அப்பாயிண்ட் பண்ணாலும் அவங்களுடைய 65 வயசு வரைக்கும் அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருப்பாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு நோ மினிமம் ஏஜ்லாம் கிடையாது. மினிமம் ஏஜுக்கு அப்புறம் தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும். அந்த மாதிரி மினிமம் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் இந்த மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிற யார் வேணாலும் வந்து ஜட்ஜ் ஆகலாம். அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க யாராக இருந்தாலுமே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகலாம். ஸோ இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு இம்பீச்மெண்ட் மோஷன் ஒன்று இருக்குது. இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் யார் பாஸ் பண்ணணும்னா பார்லிமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த பார்லிமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு 2 கிரைட்டீரியாவில் தான் அவங்க வந்து இம்பீச்மெண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ஏதாவது மிஸ்பிஹேவியர் இருந்தாலோ இல்லை இன்கெப்பாசிட்டி, இந்த 2 கிரைட்டீரியா வச்சு தான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து பார்லிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம். இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா பார்லிமெண்ட் வந்து இதுக்கு என்ன மெஜாரிட்டி தேவை அப்படின்னா இதை பாஸ் பண்ணுறதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ப்ளஸ் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் present and voting. ஸோ இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ். இப்போ 545 டோட்டல் மெம்பர்ஸ்னா இதோட மெஜாரிட்டி என்ன 270 சம்திங், இதை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா அந்த மெஜாரிட்டி ப்ளஸ் 2/3 ஆஃப் தி பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். இந்த மெஜாரிட்டி கண்டிப்பாக இருந்தாகணும். இதில் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இதுக்கான ப்ரொசீஜர் என்ன சொல்லுன்னா பார்லிமெண்ட் வந்து பை ஆக்ட் மூலமா வந்து பாஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன ஆக்ட் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் பாஸ் பண்ணி அதுல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதாவது இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 100 மெம்பர்ஸோட சப்போர்ட் இருக்கணும். 100 மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபால சப்போர்ட் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து இந்த மோஷனே வந்து நம்ம வந்து மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ராஜ்யசபானா 50 மெம்பர்ஸோட சப்போர்ட் இருக்கணும். அப்போ தான் வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எதிராக வந்து நம்ம வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நம்ம கொண்டு வரக்கூடிய மோஷனை ஸ்பீக்கரோ சேர்மனோ அட்மிட் பண்ணலாம், அதை ஏற்றுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து இதில் வந்து முகாந்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்பீக்கரும் சேர்மனுக்கும் அந்த பவர் இருக்கு. அதை அக்செப்ட் பண்ணுறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும் வந்து ஸ்பீக்கரோட சேர்மனோட கையில் இருக்கு. இப்போ சப்போஸ் ஸ்பீக்கர்
அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னா 3 மெம்பர் கமிட்டி வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் இல்லைனா ஏதாச்சும் ஒரு சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு ப்ளஸ் ஹைகோர்ட் ஜட்ஜு ப்ளஸ் ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் 3 பேர் இருப்பாங்க. அந்த 3 மெம்பர் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியோட டிசிஷனுக்கு அப்புறம் தான் வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுவாங்க. இப்போ 3 மெம்பர்ஸ் கமிட்டி வந்து இப்போ அந்த ஜட்ஜு வந்து இன்கெப்பாசிட்டி இல்லைனா வந்து ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுவாங்க. பார்லிமெண்ட்ல பாஸ் பண்றதுக்கு இந்த மெஜாரிட்டி தேவை. மெஜாரிட்டி ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் பிளஸ் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் வந்து பாஸ் பண்ணிட்டு அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அப்போ வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பாஸ் பண்ற இதை வந்து அவங்க வந்து அதே செஷன்ல பிரசிடென்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணணும். அப்போ பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அதோட ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து இன்டெகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்கும், அடுத்து ஹை கோர்ட் இருக்கும், அடுத்து ஹை கோர்ட்டுக்கு கீழே அதில் சபார்டினேட் கோர்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே இன்டெகிரேட் ஆகி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது கான்செப்ட் பாரோட் ஃப்ரம் நம்ம வந்து யூஎஸ்ஏல இருந்து கான்செப்ட் வந்து பாரோ வாங்கின கான்செப்ட். ஏன்னா யூஎஸ்ஏல வந்து ஸ்டேட்ஸ்க்கு ஒரு தனி லா இருக்கும், ஃபெடரலா யூனியனுக்குன்னு ஒரு தனி லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு சுப்ரீம் கோர்ட் தனியாக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி ஸ்டேட்டோட இருக்கக்கூடிய ஃபெடரல் கோர்ட் வந்து தனியாக ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இண்டிபெண்டா இங்கேயும் வந்து ஹைகோர்ட் இண்டிபெண்டா டிசிஷன் மேக் பண்ணும், சுப்ரீம் கோர்ட்டும் இண்டிபெண்டா டிசிஷன் மேக் பண்றதுனால இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க. பிளஸ் இன்டெகிரேட்டட் ஜுடிஷியரி இந்தியன் ஜுடிஷியரி. ஏன் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் வந்து நம்ம எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க, பிரசிடென்ட் தானே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. இது எப்படி அப்படின்னா ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் சிஜேஏ அல்லது சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் சிஜேயோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே நடக்குது. இப்போ சிஜேயோட அப்பாயின்மெண்ட் எப்படி சிஜேயோட கன்சல்ட் பண்றது எப்படின்னா இது 2-3 கேசஸ்க்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கொலிஜியம் அப்படிங்கிற ஒரு இது ஃபார்ம் பண்ணி, அதாவது சிஜேஐ பிளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. இந்த 5 பேர் கொண்ட கொலிஜியம் தான் யாரெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுது. அந்த ரெக்கமெண்டேஷனை பிரசிடென்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றாரு. இப்போ இந்த கொலிஜியோட டிசிஷனை வந்து ஒரு தடவை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லி திரும்ப அனுப்பலாம். இப்போ மறுபடியும் அதே கொலிஜியம் வந்து அதே ஜட்ஜை வந்து ரிப்பீட்டடா அவங்க தான் ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப அனுப்ப முடியாது. பிரசிடென்ட் கண்டிப்பா அந்த ஜட்ஜை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் சிஜேயோட அப்பாயின்மெண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் யார் சீனியர் மோஸ்டா இருக்கிறாங்களோ அவங்கள டைரக்டா வந்து பிரசிடென்ட் வந்து சிஜேயை அப்பாயிண்ட் பண்ணலாம். இது வந்து லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் படி சிஜேஐ வந்து சீனியர் மோஸ்ட் பர்சனாக தான் இருக்கணும். ஏன்னா எமர்ஜென்சி அப்போ ஒரு சில 3 ஜட்ஜஸ்க்கு முன்னாடி ஃபோர்த் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை வந்து அடுத்த சிஜேயா வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கேஸ்க்கு அப்புறம் இப்போ யார் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜா இருக்காங்களோ அவங்க தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸா வரணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ரூல் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸா ஆயிட்டு இருக்காங்க.